மயிலாடுதுறை ஏவிசி மஹாலில் நடைபெறும் கார்னிவல் எக்ஸ்போவில் ரொட்டேரியன் ஏகேஎஸ் டாக்டர் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார். தமிழகத்தை சேர்ந்த 3 தனியார் மருத்துவமனைகள் டீம்டு யூனிவர்சிட்டி ஸ்டேட்டஸ் பெற்றதுனால ஒரு 461 சீட் நம்ம அரசு மாநில தொகுப்பிலிருந்து விடுபட்டு அவங்க அந்த டீம்டு யூனிவர்சிட்டியாக அப்ளை பண்ண அந்த மருத்துவக் கல்லூரியே அந்த ரிசர்வேஷன் முறை இடஒதுக்கீடு முறையை பின்பற்றாமல் ப்ளஸ் அந்த 7.5 அரசு பள்ளி மாணவர்களுக்கான இடஒதுக்கீடையும் பின்பற்றாமல் அரசு நிர்ணயிக்கக்கூடிய கட்டணத்தையும் பண்ணாமல் அவங்களாகவே அவங்களுடைய எம்பிபிஎஸ் சீட்டை மற்றும் எம்பிபிஎஸ் மட்டும் இல்லை பிடிஎஸ் மற்றும் அலைடு ஹெல்த் சயின்சஸ் அந்த இடங்களையும் நிரப்பக்கூடிய ஒரு சூழல் உருவாயிருக்கு. இதுக்கு என்ன அந்த ப்ராசஸ்னால் பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவமனை ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி ஸ்டேட்டஸ் அப்ளை பண்ணோன்னா முதல்ல நம்ம ஏற்கனவே எந்த யூனிவர்சிட்டி கீழே இருந்தாங்களோ அவங்ககிட்டருந்து ஒரு என்ஓசி கொடுக்கணும். அந்த என்ஓசி 60 நாளைக்குள்ளே நம்ம கொடுக்கணும். யூஜிசி விதிகள் படி 60 நாளைக்குள்ளே அந்த என்ஓசி நம்ம கொடுக்கலன்னா இட் இஸ் டீம்ட் டு பி அப்ரூவ்ட். இதுதான் ப்ராசஸ். இப்போ என்ன ஆச்சுன்னா ஒரு மருத்துவ கல்லூரி, நான் பெயர் சொல்ல விரும்பலை, அவங்க 7/6/2003 அண்ணா யூனிவர்சிட்டி, அவங்ககிட்ட இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, மெடிக்கல் காலேஜும் இருக்குது. அவங்க அண்ணா யூனிவர்சிட்டி ப்ளஸ் தமிழ்நாடு எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி அவங்க 2 யூனிவர்சிட்டிகிட்டையும் 7/6/2023 அன்று அப்ளை பண்ணியிருக்காங்க. 60 நாள் வரைக்கும் எந்தவித ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அந்த என்ஓசி கொடுக்கவும் இல்லை, என்ஓசி நிராகரிக்கவும் இல்லை. 3 மாதம் கழித்து ஒரு என்ஓசி இஷ்யூ பண்ணியிருக்காங்க. கடந்த ஆட்சியில் நன்றாக கவனிக்க வேண்டும். 3 மாதம், அதாவது செப்டம்பர் 2023 அன்று இந்த கல்லூரிக்கு, குறிப்பிட்ட கல்வி நிறுவனத்திற்கு என்ஓசி வழங்கப்பட்டது. பின்பு இன்னொரு 2 மாதம் கழித்து என்ன நடந்ததுன்னு தெரியல, அரசோட உத்தரவின் பேரில் என்ஓசி திருப்பவும் ரிவோக் பண்ணிட்டாங்க. ஆனால் இதை எதிர்த்து அந்த நிறுவனம் ஹைகோர்ட்டில் அப்ளை பண்ணாங்க. ஏப்ரல் 2025 அன்று அந்த ஹைகோர்ட் ஆர்டர் தெளிவாக சொல்லிட்டாங்க, நீங்கள் 60 நாளைக்குள்ளே நீங்கள் எந்த என்ஓசி நீங்கள் கொடுக்காதனால என்ஓசி கொடுத்த மாதிரி யூஜிசி விதிகளின்படி என்ஓசி இஸ் டீம் டு பி இஷ்யூட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதில் என்ன விஷயம்னா, அந்த ஹைகோர்ட் ஆர்டருக்கு அகெயின்ஸ்டாக அப்பீல் இது வரைக்கும் ஃபைல் பண்ணல நம்ம கடந்த ஆட்சியில். அடுத்த இன்னொரு கல்லூரியில் பார்த்தீங்கன்னா 60 நாள் வரைக்கும் எதுவுமே பண்ணல. 60வது நாள் அந்த என்ஓசி ரிஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி 60வது நாள், அந்த 60வது நாள் என்னைக்கு வந்ததுன்னா, இதுவும் 2023 8/12/2023 அன்று தான் அந்த 60வது நாள் ஃபாலோ ஆகுது. அப்போ தான் அந்த என்ஓசி இஷ்யூ பண்ணுறதா, சைன் பண்ணதா, அதை எப்போ டிஸ்பேச் பண்ணுறாங்கன்னா ஒரு 6 நாள் கழிச்சு 14/12/2023 அன்று தான் டிஸ்பேச் பண்ணுறாங்க. அது அவங்க அடுத்த நாள் தான் அவங்க கையில் கிடைக்குது. இதுவும் எதிர்த்து அவங்க டெல்லி ஹைகோர்ட்டுக்கு போயிருக்காங்க. அந்த டெல்லி ஹைகோர்ட் என்ஓசி கொடுத்துட்டாங்க. என்ஓசி நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் இந்த மாதிரி 60 நாள் வரைக்கும் நீங்கள் பண்ணலை, நீங்கள் டிலேடாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு என்ஓசி கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அரசுக்கு இந்த என்ஓசி கொடுக்கறதுல எந்தவித ரோலும் இல்லை, என்ஓசி கொடுக்கறது ஒரு மியர் ஃபார்மாலிட்டி அப்படிங்கிற மாதிரி அந்த டெல்லி ஹைகோர்ட் ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. நம்ம போன வருஷம் டிசம்பரில் நம்ம இதை எதிர்த்து ஒரு அப்பீல் ஃபைல் பண்ணியிருக்கோம். இன்னும் பெரம்பலூரில் இருக்கிற இன்னும் 2 மருத்துவக் கல்லூரிக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டேட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிங்கிற கேட்டகரியில் வரதுனால எந்தவித என்ஓசியும் அப்ளை பண்ணாமல் டைரெக்டாக யூஜிசியில் அப்ளை பண்ணி அவங்க இந்த மாதிரி நிகர்நிலை பல்கலைக்கழகத்திற்கான அந்த ஸ்டேட்டஸை எடுத்திருக்காங்க. இப்போ என்னென்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரி தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழகம் ஒரு அந்தஸ்து வாங்கிட்டாங்கன்னா, இப்போ நம்ம அரசு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் இந்தியாவில் இருக்க மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணுறப்ப மருத்துவ சேவை தரமானதாகவும் இருக்குது. அதற்கு காரணம் நம்ம இருக்கிற சமூக நீதியை பின்பற்றக்கூடிய இடஒதுக்கீடு முறையை நம்ம தொன்று தொட்டு நம்ம
ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு தனியார் மருத்துவக் கல்லூரிகளுக்கு நிகர்நிலை பல்கலைக்கழகம் அந்தஸ்து கிடைச்சதுன்னா அவங்க இந்த இடஒதுக்கீடு முறையை பின்பற்ற வேண்டும் என்ற அவசியம் அவங்களுக்கு இல்லை. ப்ளஸ் இன்னும் முக்கியமாக கிராமப்புற ஏழை மாணவர்களுக்கு உதவக்கூடிய பெரிதும் ஒரு வரமாக இருக்கக்கூடிய இந்த 7.5% இடஒதுக்கீடும் அவங்களுக்கு கிடைக்காது. அப்புறம் அந்த ஃபீஸும் நம்ம அரசு நிர்ணயிக்கக்கூடிய ஃபீஸையும் அவங்க பின்பற்றாமல் அவங்க ஒரு இந்த ஏழை மாணவர்களுக்கு ஒரு அதிக அளவில் கட்டணத்தை வாங்கக்கூடிய ஒரு சூழலும் உருவாகியிருக்கும். இதை எதிர்த்து மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையிலான இந்த அரசு உடனடியாக இது பார்த்திங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி தான் அந்த நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் வெப்சைட்டில் அரசுக்கு தெரிய வந்தது இந்த மாதிரி நடந்ததுன்னு. உடனடியாக நம்ம அட்வொகேட் ஜெனரல் அவங்ககிட்ட கலந்து பேசி இமீடியட்டாக என்ன ஆக்ஷன், லீகல் ஆக்ஷன் அவங்க எடுக்கிறதுக்கு அனைத்து முயற்சிகளும் எடுத்துகிட்டு இருக்கோம். இதை எதிர்த்து ஒரு மேல்முறையீட்டு மனு ரிட் பெட்டிஷனும் விரைவில் ஃபைல் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒன்றிய அரசை வலியுறுத்தி இந்த மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்டோட என்ஓசி கண்டிப்பாக மேண்டேட்ரியாக இருக்கணும். ஒரு மெடிக்கல் காலேஜ் ஆரம்பிக்கிறப்ப என்ஓசி கேட்குறாங்க. அதே மெடிக்கல் காலேஜ் ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி ஆகிறதுக்கு எப்படி ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ரோல் இல்லாமல் எப்படி அவங்க பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒன்றிய அரசோட கல்வி அமைச்சகத்திட்டையும் நாங்கள் இன்சிஸ்ட் பண்ண போகிறோம். மயிலாடுதுறை ஏவிசி மஹாலில் நடைபெறும் கார்னிவல் எக்ஸ்போவில் ரொட்டேரியன் ஏகேஎஸ் டாக்டர் கே. ஸ்ரீனிவாசன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்.